Hi, this is Value Updates YouTube channel. நம்ம Value Update channel எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம். மக்கள் சட்டம் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான நோக்கம். மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் லீகல் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா கேஸ் லாஸ், ப்ரொசீஜர்ஸ், கைட்லைன்ஸ் எல்லாமே அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனல் வேல்யூ அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். சட்டம் அப்படிங்கிறதுனால ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நல்லா உங்களுக்கு புரிதலுக்கு உண்டாகும் அப்படிங்கிறதும். சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் நம்ம சேனலில் உள்ள வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுவதன் மூலமாக மக்கள் சட்டம் அறிந்து கொள்வார்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ஒரு சட்ட சம்பந்த விஷயமா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு வீடை வாடகைக்கு விடுறீங்க. அந்த வாடகைக்கு விட எடுத்தவர் அதாவது டெனண்ட் போதைப் பொருள் அங்கே வச்சு விற்கிறாரு, இல்லை தயாரிக்கிறாரு, இல்லை சப்ளை பண்ணுறாரு. அப்படிங்கிற போது நீங்கள் அதாவது வாடகைக்கு விடுபவர் ஓனருக்கு என்ன லயபிலிட்டி இருக்குது, அவங்க அந்த அஃபென்ஸில் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது வாடகைக்கு வீட்டில் போதைப் பொருள் கிடைத்தால், வாடகை வீட்டிலிருந்து போதைப் பொருள் கிடைத்தால் அந்த வீட்டில் உள்ள உரிமையாளர் குற்றவாளியா அப்படிங்கிற சட்ட விளக்கம் நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வீடு வாடகைக்கு விடுறாங்க, வாடகைக்கு எடுக்கிறாங்க, ஆதார் கார்டு வாங்கிக்கிடுவாங்க. இருந்தாலும் அவங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரியாது. சில சம்பவங்கள் நடக்குது. வீடு வாடகைக்கு எடுத்து அதில் போதை மருந்து வைத்து விற்கிறது, கன்சியூம் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தயாரிக்கிறது, அதை போதைப் பொருள் வைக்கிறதுக்கு குடோனாக யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் NDPS ஆக்டில் வரும் அப்படிங்கிறது போதைப் பொருள் சம்பந்தமான விஷயங்கள். போதைப் பொருள் தடுப்பு சட்டம், இது இதன் கீழே நம்ம இதை பார்க்க போகிறோம். ஒரு வீட்டில், கடையில் அல்லது பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்திலும் போதைப் பொருள் அதாவது ட்ரக்கு கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த சொத்தின் உரிமையாளரை தானாகவே குற்றவாளி என்று கருத முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவர் வாடகைக்கு விட்டது ஒன்லி பர்பஸ் ஃபார் லிவிங் அப்படிங்கிறதும், ஒரு கடையாக இருந்தால் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதை அக்ரிமெண்ட்டில் போட்டிருப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட் படி தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணணும். அதை போதை மருந்து விற்றா அது ஓனரை பாதிக்காது அப்படிங்கிறதும், அது சம்மந்தமான விஷயங்கள் அது என்ன சட்டத்தின் அடிப்படையில் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அவர் மீது பார்த்தீங்க அப்படின்னா NDPS ஆக்டில் கீழே வழக்கு போட அவர் தெரிந்தும் அனுமதி கொடுத்தார் என்பதை நிரூபிக்க வேண்டும். ஒரு ஓனர் டெனண்ட்டுக்கு கொடுக்குறாரு வீடு அப்படின்னா, அவர் ஓனர் தெரிந்தே டெனண்ட்டுக்கு அவர் டெனண்ட் இந்த நார்காட்டிக்ஸ் விற்க போகிறாரு, போதை மருந்து அப்படின்னு தெரிந்தே கொடுத்தா ஓனர் லைபிலிட்டி ஆவாங்க. ஓனரும் ஒரு அக்யூஸ்டாக கருதப்படுவாங்க. இது ஹைகோர்ட் தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, ஓனர் ஆஃப் ப்ரீமைசஸ் where drugs are found can only be prosecuted if he knowingly permitted use for commission of offense. இது கர்நாடகா ஹைகோர்ட் சொல்லுது. ஆர் கோபால் ரெட்டி வெர்சஸ் முகமது அப்படிங்கிற ஒரு வழக்கில் இது சொல்லுது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, வாடகைக்கு கொடுத்த சொத்துல போதைப் பொருள் இருந்தால் வீட்டின் உரிமையாளருக்கு தெரிந்தும் அவர் அதை அனுமதிப்பது நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே அவரின் மீது பார்த்தீங்க அப்படின்னா NDPS வழக்கு போட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க. சட்ட ரீதியான முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது, மியர் ஓனர்ஷிப், அதாவது நாட் அ கிரைம். ஓனர்ஷிப் மட்டும்தான் இருக்குது, அந்த இடத்துல ஒரு போதைப் பொருள் விற்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அ கிரைம். ஒரு சொத்தின் உரிமையாளர் வாடகைக்கு தந்த பிறகு அந்த இடத்துல போதைப் பொருள் வைத்திருப்பது குறித்து தகவல் இல்லாமல் இருந்தால், அந்த ஓனருக்கு தெரியல அப்படின்னா அவர் அந்த அந்த வழக்கில் அவரை சேர்க்க முடியாது. அவர் மீது வழக்கு பதிவு செய்ய முடியாது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான வார்த்தை நாலேஜ் ப்ளஸ் பெர்மிஷன். இதுதான் ஈக்குவல் டு லயபிலிட்டி. உரிமையாளருக்கு தெரிந்தே போதைப் பொருள் விற்கிறது. அந்த வீடு ஒரு வீடு,
அந்த வீடு வந்து போதைப் பொருள் சேமிக்க, விற்பனை செய்ய, தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது என்று ஓனருக்கு தெரிந்தே வந்து நடந்தா ஓனர் வந்து அக்யூஸ்டா வந்து கருதப்பட்டு வழக்கில் சேர்க்கப்படுவார்கள். NDPS ஆக்ட் செக்ஷன் 25 ஓனர் லைபிலிட்டி அப்படி சொல்லுது. இந்த பிரிவின்படி பார்த்தீங்க அப்படின்னா, if the owner knowingly permit his premises to be used for committing a drug related offense அப்படின்னா he is punishable அப்படின்னு சொல்லுது. நோயிங்லி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. தெரிந்தே, அறிந்தும் அனுமதித்தல் என்பதுதான் இதனுடைய முக்கிய பொருள். இதனுடைய முக்கியம் என்ன அப்படின்னா, இதனை நிரூபிப்பது போலீஸாரின் வந்து ஒரு கடினமான விஷயம். ஓனர் வந்து நோயிங்லி ரெண்டட் த பெர்மிசஸ் அப்படிங்கிறது. இதை வந்து நிரூபித்தால் மட்டுமே வந்து ஓனரை வந்து தண்டிக்க முடியும். நீதிமன்றம் என்ன சொல்லுது, ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லுது, நோக்கம் என்ன? வீட்டு உரிமையாளர், வீடு கொடுத்தவர் வீட்டுக்கு உரிமையாளர், பள்ளிக்கு வந்து கல்லூரி மேலாளர், லாட்ஜ் இருக்கு அப்படின்னா ஹோட்டல் உரிமையாளர், இவர்களை குற்றவாளி என்று முன்கூட்டியே கருத முடியாது. இங்கெல்லாம் வந்து போதை மருந்து வந்து புழக்கங்கள் இருக்கு அப்படின்னா விற்கிறாங்க, தயாரிக்கிறாங்க, ஸ்டோர் பண்றாங்க அப்படின்னா குற்ற நோக்கம், இன்டென்ஷன் அல்லது அனுமதி, நோயிங்லி வந்து பெர்மிஷன் கொடுக்கறது, அனுமதி நிரூபிக்கப்படாவிட்டால் வழக்கே நிற்காது. அதாவது குற்ற நோக்கமோ அனுமதியும் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வழக்கு வந்து ஓனர் மேலே போட்டால் அந்த வழக்கு நிற்காது. கேஸ் நம்பர் 1 அதை வந்து ஒரு சுருக்கமாக நம்ம சொல்கிறோம். ஓனர் நாட் கில்ட்டி. எப்போ அப்படின்னா, வாடகை வீட்டில் ஒரு மாணவன் வந்து போதைப் பொருள் வைத்திருப்பதாக போலீஸ் வந்து கண்டுபிடித்து உரிமையாளருக்கு அதை பற்றி யாரொரு தகவலும் இல்லை அப்படின்னா ஓனர் இஸ் நாட் அ லைபிலிட்டி, நாட் அ கில்ட்டி அப்படிங்கிறது. உரிமையாளர் குற்றவாளி அல்ல. கேஸ் நம்பர் 2, ஓனர் வந்து கில்ட்டி. எப்போ? உரிமையாளருக்கு வாடகையாளர்கள் போதை விற்பனை செய்கிறார் என்பது தெரியும். அக்கம் பக்கத்தினர் மூலம் போலீஸ் வந்து முன்னர் வந்து எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் அல்லது நேரடியாக தெரிந்தும் அனுமதித்தார் ஓனர் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டா உரிமையாளர் மீது NDPS வழக்கு, அதாவது நார்கோட்டிக்ஸ் ட்ரக்ஸ் வழக்கு வந்து பதியப்படும். முடிவாக பார்த்தீங்க அப்படின்னா, வாடகை வீட்டில் வந்து ட்ரக்கு கண்டுபிடிக்கப்பட்டாலும் உரிமையாளரை தானாக குற்றவாளி என்று போலீஸ் கூற முடியாது. அவர் வந்து தெரிந்தும் அனுமதி கொடுத்தார் என்பதை முக்கிய ப்ரூஃப், இன்டென்ஷன் இருக்கணும், ப்ளஸ் நாலேஜ் இருக்கணும், ப்ளஸ் பெர்மிஷன் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் அந்த ஓனர், அந்த வீட்டின் உரிமையாளர் வந்து லயபிலிட்டி ஆவார் அப்படிங்கிறத வந்து இது வந்து சொல்லுது. இந்த இது வந்து NDPS ஆக்ட் செக்ஷன் 25 வந்து இருக்குது. முக்கியமாக வந்து நீங்கள் வாடகை விடுறீங்கன்னா பயப்பட வேண்டாம். அதாவது ஒரு குற்றச்சம்பவம், போதை மருந்து விற்கிறாங்க அப்படின்னா உங்கள் மேலே வழக்கு வந்து போட முடியாது அப்படிங்கிறது தான் வந்து சட்டம் சொல்லுது. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சே அதை செய்கிறார்கள் அப்படிங்கிற பட்சத்தில், உங்களுக்கு இல்லைன்னா அது நடந்துட்டு இருக்குன்னு அப்படின்னு யாராவது தெரியப்படுத்துகிறாங்க சப்சிக்யூண்டா அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்கள வெளியேற்றுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தர் வீட்டில் குடியிருக்கிறாரு, உங்களோட டெனண்ட், உங்களுக்கு அவர் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாருன்னு தான் தெரியும், அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லைன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குன்னா அசோசியேஷனில் இருக்கிறவங்க வந்து அதை கண்டுபிடிக்கிறாங்க, போதைப் பொருள் வந்து விற்கப்படுகிறது என்று. அதை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, இல்லை கன்சியூம் பண்ணுறாங்க, இல்லைன்னா வந்து பதுக்க வச்சுருக்காங்க, இல்லைன்னா வந்து தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ஒருத்தர் வந்து உங்களுடைய வீட்டின் உரிமையாளர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்களுடைய டெனண்ட் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது நீங்கள் அவங்களுடைய உடனடியாக வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து கிடைச்சிருது, நீங்கள் வந்து வெளியேற்றலைன்னா அது வந்து ஒரு குற்ற செயலாகவும் மாற வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, நீங்கள் வந்து தெரிந்தே அவங்கள வந்து விற்கணும்னு அவங்க வீட்டில் ஒரு டெனண்டாக கொண்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அது மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்கள் மேலே வந்து வழக்கு கண்டிப்பாக வந்து பதியப்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். இது வீடு வாடகை விடுவதற்கு விடுபவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்ம வந்து இதை வந்து பதிவிடுகிறோம்.
நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு, சட்ட விழிப்புணர்வு. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நம்ம போடுற அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். சப்ஜெக்ட் நம்ம என்ன போடுறோமோ அதை ஃபுல் கண்டென்ட்டை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ஸ், சோசியல் மீடியா குரூப்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணுவது மூலமாக உங்கள் மூலமாக மக்கள் சட்டம் அறிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.